நான் மீனை பேசுகிறேன். இன்றைக்கி இட்லி மிளகா அப்படி திரிக்க போகிறேன். மிளகாத்தலை ஒரு 50 கிராம், உளுந்தம்பருப்பு ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர், கருவேப்பிலை இந்த அளவை எடுத்துக்கிட்டு வறுக்க வேண்டியதுதான். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு உளுந்தம்பருப்பை போட்டு வறுப்போம். உளுந்தம்பருப்பு நல்லா சிவக்க வறுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இட்லி பொடியை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். பருப்பு நல்லா வாசமாக செவந்து வருது. இப்போ இந்த பருப்பை நம்ம ஒரு தட்டில் தட்டிக்கிடுவோம். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கிடுவோம். கருவேப்பிலை நல்லா மொரன்ட்டு வராக்கலாம் நல்லா வறுக்கணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு திரிக்கலாம் தீரி போடும். இல்லைன்னா மிளகா அப்படி சவுக்கு சவுக்குன்ட்டு இருக்கும், பொடி நல்லா வராது. கருவேப்பிலை நல்லா வறுத்தரணும். இப்போ இந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் போல் எண்ணெயை நம்ம முட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தலை போட வேண்டியதுதான். கருவேப்பிலையோட சேர்த்து போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச உளுந்தம்பருப்பில் கொஞ்சம் காயம் போட்டுக்கலாம். நம்ம இதை வறுத்து வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரிக்கணும் மிக்சியில்.
இந்த வெள்ளைப்பூடு இந்த அளவு வெள்ளைப்பூடு எடுத்து அதை மட்டும் உரித்து கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கிட்டோன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்ம மிளகாத்தூள் ஆறட்டும், அதுக்குள்ளே வெள்ளைப்பூடை உரிச்சிட்டு வருவோம். பூண்டு முழுதும் உரிச்சாச்சு. இப்போ பொடியாக நறுக்க போகிறேன். நறுக்கிட்டு நம்ம மிளகாப்பொடி திரிக்க வேண்டியதுதான். பூண்டு சின்னதாக நறுக்கிட்டேன். நம்ம போய் நம்ம மிளகாப்பொடி இடிப்போம். மிக்ஸி ஜாரில் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். சலன்னு சத்தம் கேட்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி சத்தம் கேட்க அளவுக்கு வறுக்கணும். ரொம்ப நைஸாக திரிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திரிச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பை போட்டுட்டு அப்புறம் பழோடையும் திரிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி திரித்ததும் நம்ம இட்லி பொடி உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கிடணும். நான் திரிச்சிட்டு பார்த்தீங்களா, எனக்கு மிக்சியை பிடிக்க வேண்டியிருக்கு. அதனால் கட் பண்ணிவிட்டு திரும்ப போடுவேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், வெள்ளைப்பூடை போட்டு 2 சுற்றி சுற்றிட்டு எடுக்க போகிறோம். பொடி இந்த மாதிரி தான் வரும். இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாப்பியா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா காலியாகிற வரைக்கும் வாசம் அப்படியே இருக்கும். நம்ம இப்போ இடித்த மிளகாப்பொடி மாதிரி அந்த பொடி காலியாகிற வரைக்கும் இருக்கும். இதுதான். இனிமேல் ஒரு கண்ணாடி பாட்டெல்லாம் மாற்றிக்கிட வேண்டியதான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.